10th standard max common half-yearly examinationக்காக previous various district question paper with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்க நல்ல தரவா பார்த்துட்டானா will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Let us start part 3 question number 36. I am Jaykumar. State and prove angle bisector theorem. Statement given to prove constructionலாம் மொதவே நான் எழுதி வச்சிருக்கிறேன். proof மட்டும் உங்ககிட்ட செஞ்சு காமிக்கிறேன். Statement பாருங்க. The internal bisector of an angle of a triangle divides the opposite side. நிப்பாட்டிட்டு memorize பண்ணுங்க. Internally in the ratio of the corresponding sides containing the angle. அப்புறம் explanation பண்றேன். Given in a triangle ABC என்ற triangle மட்டும் எடுத்துக்கங்க. AD வந்து bisect பண்றாங்க. angle Aல bisect ஆகுது. ஓகே இதான். அப்போ பைசெக்ட்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆங்கிள் தான் இருக்கும். அதான் மெயினான கான்செப்ட். டு ப்ரூவ் பாருங்கள் ஏபி பை ஏசி பாருங்கள் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டெய்னிங் த ஆங்கிள். கண்டெய்னிங் த ஆங்கிள் என்னது? இந்த ஆங்கிளுக்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் என்னது? ஏபி பை ஏசி. அதான் ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் சைட் யார் இருக்காப்புல? பிசி. அப்போ இன்டர்னலி டிவைட்ஸ் பாருங்கள் டிவைட்ஸ் த ஆப்போசிட் சைட் இன்டர்னல் டிவைட் ஆகுது பிடி பை டிசி. கன்ஸ்ட்ரக்ஷன் இது வச்சு ஏபிசி வச்சு என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால் ட்ரா எ லைன் த்ரூ சி பேரலல் டு ஏபி. அப்போ சிஇ என்ற ஒரு லைனும் ஏபி என்ற லைனும் பேரலாக இருக்குது. எக்ஸ்டெண்ட் ஏடி டு மீட் த லைன் த்ரூ சி அட் இ. இப்போ ப்ரூஃப் பாருங்களேன். ஃபஸ்ட்டு நம்பர் ஸ்டேட்மெண்ட் ரீசன். நம்பர் 1 பாருங்க. ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆங்கிள் BAE இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் AEC சொல்றேன். எப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். இது A, இது B, இது C, இது E ரெண்டுமே parallel. இது transversal. இந்த லைன் வந்து டிரான்ஸ்வர்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் எனக்கு ஈக்குவல். ஏன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள். அப்போ BAE விச் இஸ் ஈக்குவல் டு AEC வந்துச்சா? ஆல்டர்னேட் ஆங்கிள். அப்போ இதுவும் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஈக்குவல்னால இந்த ஆங்கிள் ஒன்றுன்னா ரெண்டுமே இதுவும் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆங்கிள் ஆல்டர்னேட் ஆங்கிள்னால BAE இஸ் ஈக்குவல் டு AEC. ரைட். நீங்கள் இங்கே எழுதணும் ஆல்டர்னேட் ஆங்கிள்னு எழுதணும். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னு எழுதுங்க. இன்னும் நல்லா இருக்கும். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இன்டீரியர் angle because AB parallel CE. ஓகே இப்போ ரெண்டாவது கண்டிஷன் நல்லா கவனிச்சிட்டோங்க. இது ஒரு ட்ரையாங்கிள் பாருங்களேன். இன் ட்ரையாங்கிள் ACE எடுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. ACE இது A, இது C, இது E. இதுவும் இந்த ஆங்கிளும் எனக்கு இந்த ஆங்கிளும் ஈக்குவல். மேலே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? ஏன்னா பைசெக்ட்னால. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஏசி ட்ரையாங்கிள் ஏசி இஸ் அன் ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். ஓகே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள்னால் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஆங்கிள் ஒன்றுக்கு இந்த ஆங்கிள் இது எடுத்துக்குங்க. இந்த ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட் யார்? சிஇ. இந்த ஆங்கிள் இந்த பார்த்தீங்களா ஆங்கிள் இக்கு ஆப்போசிட் யார் இருக்காப்புல சைடு? ஏசி. அப்போ இங்கே நீங்கள் ரீசன் என்ன எழுதணும்னா சைட்ஸ் ஆப்போசிட் டு த ஈக்குவல் ஆங்கிள் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அதனுடைய சைடுக்கு ஆப்போசிட் ஈக்குவலாக இருக்கனால இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
இப்போ தேர்ட் ஒன், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறீங்க. இது ஏ, இது பி, இது டி, இது இ, இது சி. இப்போ இந்த ஆங்கிள் 1, இந்த ஆங்கிள் 1, ஆல்டர்னேட் ஆங்கிள். அதே போல் இஜட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இஜட் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் ஈக்குவல். அதே போல் இசிபிஏக்கு பாருங்கள், இதுவும் ஆல்டர்னேட் ஆங்கிள். ஓகே, அப்போ in triangle ABD and triangle DEC, ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. அப்போ ஆங்கிள் BAD is equal to DEC, alternate interior angle. அதே போல் ABD ECD alternate interior angle. இதுவும் vertically opposite angle ADB, which is equal to angle EDC, vertically opposite angle. Therefore triangle ABD concurrent to, நீங்கள் எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். ஏபிடின்னு எழுதியிருக்கேன், இங்கே நீங்கள் எழுதும்போது சிஇடி எழுதணும். இப்போ ஆங்கிள்ஸ் ஆர், ஸோ ட்ரையாங்கிள்ஸ் வந்து கன்கரண்டாக இருந்ததுன்னா அதனுடைய சைட்ஸ் ஆர் ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். அப்போ ஏபி, இது ஏபி பை சிஇ ஈக்குவல் டு பிடி பை டிஇ, பிடி பை சிடி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏபி பை சி, இந்த பேஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த பிடி வந்து இந்த சிடிக்கு ரேஷியோவில் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏபி பை சிஇ பதிலாக பாருங்கள், ஃப்ரம் 1 பாருங்கள், சிஇ பதிலாக என்ன போடுவோம், ஏசி போடலாம்ல. அப்போ பிடி பை சிடி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹென்ஸ் it is proved. Okay, wish you all the best. Subscribe பண்ணுங்க, plus like பண்ணுங்க, plus share பண்ணிட்டு பாருங்க students. Thank you.